ஸோ இப்படி ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சுந்தர் சாரோட இன்னொரு கொம்போ உங்கள் ப்ரொடக்ஷனில் எதிர்பார்க்கலாமா? ஸோ வணக்கம் சார். ஸோ ஆஃப்டர் ஒரு பெரிய ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ மதகராஜா ஒன் தியேட்டர். ஸோ இப்படி ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தோம். எல்லா தயாரிப்பாளர்களும் அவங்கவுங்க படத்தை வந்து ஜனங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். யாரும் வந்து இல்லை இது சுமாராக போனால் போதும்னு யாரும் நினைக்க போகிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து சுந்தர் சி சார். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவர் விஷால் சாரோட உழைப்பு, சந்தானம் சார் பண்ணியிருக்கிற காமெடி, மனோபாலு சார் பண்ண காமெடி, அதுக்கப்புறம் வந்து மணிவண்ணன் சார் முக்கியமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே என்டையர் நட்சத்திர பட்டாளம், அதுக்கப்புறம் அவங்க அஞ்சலி, அவங்க வரலட்சுமி சரத்குமார் எல்லாருமே வந்து அவங்களோட பங்கை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதுதான் காரணம். மெயினாக வந்து ரைட்டிங்னா காமெடி எழுதுறது, காமெடி சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. காமெடி வந்து சும்மா அந்த டைமிங் அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் அது எழுதணும்ல. அது முழுக்க இயக்குனராக தான், எழுத்தாளராக சுந்தர் சி சார் தான் சார். சரி, ஏன்னா படத்தில் அந்த காமெடி பார்த்தீங்கன்னா இப்பயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. 2 வருஷம் முன்னாடி எடுத்ததும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ நல்லா ஒர்க் ஆகிருக்கு. கரண்ட் ட்ரெண்டிங் ஆனிச்சு, அந்த பாடல்கள்லாம் ட்ரெண்டிங் ஆனிச்சு. ஸோ அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் சொல்லலாமா? நீங்கள் அதை வெளியாக பெரிய காரணம்னு சொல்லலாமா? 100% சொல்லலாம். அதுதான் உண்மையும். இன்னைக்கு இப்போ சார் வந்து சொன்னாங்க ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னீங்க. சொல்லுங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் ரொம்ப சிரிக்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா நானே இவ்வளோ காமெடி பார்த்துருக்கேன், நான் டைரக்ட் பண்ணி போது நிறைய பார்த்துருக்கேன். ஸோ சிரிக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் இந்த மனோபால பொசிஷன் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி படம் பார்க்குறது வந்து எல்லாருக்கும் ரிலீஃபாக இருக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட நான் படம் பார்க்கும்போது நான் அதுதான் ஃபோக்கஸ் பண்ணேன். நல்லா உட்காந்து சந்தோஷமாக சிரித்தேன். ஆனால் மதகராஜா வந்து யாரெல்லாம் வாங்குவோன்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் திடீர்னு நீங்கள் வந்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல வாங்கிட்டாங்கடா அப்படிதான் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆமாம், ஏன்னா அந்த படங்கள் வந்து விஷயங்கள் அந்த மாதிரி. ஆமாம், இல்லை இந்த படம் ரொம்ப நாளாக நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னுக்கு வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் செய்யறதுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் தள்ளி போச்சு திடீர்னு படம். சரி ஒரு நாள் வரும் கண்டிப்பான வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது கரெக்டான ஒரு கால சொல்றதுல சார் வந்து பேசினாங்க, நானும் பேசினோம். ஓகே டுகெதர் டு ஜாயின் த. சுந்தர் சி சாரோட இன்னொரு கொம்போ உங்கள் ப்ரொடக்ஷனில் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லை ஏற்கனவே ஆமாம், நான் மனோகர் பிரசாத் சார் பற்றி சொன்னேன்ல. ஆமாம், அவர் தான் எல்வி பிரசாத் சாரோட பேரன். அவருக்கு வந்து சுந்தர் சி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, அன்பு, எதிர்பார்ப்பு இருக்குது. நிச்சயமாக வந்து இந்த காம்பினேஷனில் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டில் நிச்சயமாக சுந்தர் சி சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைய படங்கள் செய்தியாக அவங்களுக்கு வெளியில் வரும், படங்களும் அதுக்கப்புறம் வெளியாகும். சூப்பர். இந்த படம் வந்து மதகராஜா வந்து ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரேட்டிங்கும் 13 கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறைய காமெடி இருக்குது படம்ல. தயவுசெய்து லாஜிக் பார்க்காதீங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகும். மதகஜராஜா படம் வந்து ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். 2 மணி நேரம் 34 நிமிஷமும் நீங்கள் வந்து உங்கள் கவலையை மறந்து சினிமா தியேட்டரில் ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணி, ஒவ்வொரு 5 நிமிஷமும் சிரிப்பை அடக்க முடியாமல் வாய் விட்டு சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க. நிச்சயமாக வந்து பாருங்கள். ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கே எடுத்த ஒரு படம் வந்து மதகஜராஜா. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.